சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்களைத்தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் திரு நெடுஞ்செழியன். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றது, எல்லா பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள்லாம் ரொம்ப ஆழமாக அது பற்றி எழுதியிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை அப்படின்றது மறு மதிப்பீடு விண்ணப்பிக்கிற நேரத்தில் சிபிஎஸ்சி அந்த இணையதளம் முடங்கிருச்சு அப்படின்ற ஒரு செய்தி. அது முதல்ல அதை நம்ம பேசிட்டு அதனோட பாதிப்பை விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். அது என்ன நடந்ததுங்க சார்? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமினேஷன் இந்த ஓஎஸ்எம் அப்படிங்கிற அந்த மெத்தடில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மதிப்பெண்களை திருத்துவதற்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 74 days முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி வாங்கினவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபிட்டா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணல. இது ரெண்டாவது +2 மதிப்பெண்கள்ங்கிறது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ மிக மிக முக்கியமானதுங்கிறது அதை ஆளுமை பண்ணுறவங்களுக்கு அது தெரியல. அண்ட் இது மிக முக்கியமானதுன்னா ஒரு லைஃபே தலைகீழ மாற்றி போடக்கூடிய தருணம் இந்த +2 மதிப்பெண்களில் இருக்கு. இப்போ இந்த தருணங்களில் நிறைய மதிப்பெண்கள் எழுதின மாணவர்கள் வாங்கி அவங்க பேப்பரை பார்ப்பதற்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. அந்த ரீவேல்யூவேஷன் போட்டதுமே இன்னும் பாதி பேருக்கு பேப்பர் வரல, எல்லாமே முடங்கியிருக்கு. அந்த சிஸ்டம் எங்களுக்கு சர்வர் ஒர்க் பண்ணல, அது பண்ணலாங்கிற அது முக்கியமான ரீசன் கிடையாது. அதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போதோ இப்படியெல்லாம் கூட இப்படி தவறுகள் நடப்பதற்கு அளவுக்கு சிபிஎஸ்சி இருக்கிறதுக்கு இப்படி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கல்வி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே சுத்தமாக இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. இதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொழில்நுட்ப காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி +2 அப்படின்றதுக்காக ஒரு குடும்பம் தலைமுறையாக கனவு கண்டுட்டு இருக்கோம். மாணவர்கள் அவ்வளோ உழைச்சி படித்து இந்த மதிப்பெண் வர நேரத்தில் இப்படி ஒரு குளறுபடி அப்படின்னா உண்மை என்ன தான் சார் நடந்தது? அது என்ன? இதில் மிக முக்கியமாக இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிக்கு அவங்க ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அது அவரோட சிபிஎஸ்சி டைரக்டர் அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு 1 week 10 days முன்னாடி தான் அதை அனௌன்ஸே பண்ணுறாரு. நாங்கள் இது மாதிரி ஆன் ஸ்க்ரீன் மெத்தடில் போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் மார்க் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இதை அட்லீஸ்ட் ஒரு 1 year முன்னாடியாவது சொல்லியிருக்கணும். அது குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் ரெடியாக இருக்கணும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டெமோகிராஃபி ஆஃப் இந்தியா எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் டீச்சர்ஸ். சில நம்ம சவுத்தெல்லாம் ரொம்ப ஷார்ட்கட் நிறையா பண்ணுவோம். அப்போ குழந்தைங்க அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிச்சுன்னா அதுக்கு மார்க் கிடையாது. இதெல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் நாங்கள் அவங்க பேப்பர்லாம் ஸ்கேன் பண்ண போகிறோம். அவரோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1,45,000 பேப்பர்ஸ் நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருந்தாரு. இது ஹைலி இம்பாசிபிள். நீங்கள் ரீஜன் வைஸ் பண்ணாலும் இது வைஸ் பண்ணாலும். பட் இதில் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா பேப்பரை திருத்துறாங்கன்னா அந்த டீச்சர் அந்த குழந்தைய பார்க்கும்போது என்ன எழுதியிருக்காங்க, என்ன எழுத ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த குழந்தைக்கு மதிப்பெண்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை நான் ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு போகும்போது அந்த டீச்சர் இது வரைக்கும் கையில் கம்ப்யூட்டரே பார்க்காத டீச்சர்ஸ்லாம் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் பண்ணும்போது அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணுற இடத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. இப்போ ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஸ்கேன் பண்ணுற இடத்துல அவங்க பிள்ளைங்க எழுதினதையே ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பேஜையும் இவங்களே பேப்பர் வச்சு பென் வச்சு கிறுக்கியிருக்காங்க. அந்த இங்க் வேற இந்த இங்க் வேற, ஒவ்வொரு லைன் பை லைன் கிறுக்கியிருக்காங்க. அதில் கோலம் போட்டிருக்காங்க, அதை அடித்து ரஃப் ஒர்க்குன்னு மாற்றிருக்காங்க. 32 பேஜில் அந்த குழந்தைக்கு 2 பேஜ் தவிர மீதி எல்லாமே ரஃப் ஒர்க்குன்னு போட்டு வச்சிருக்காங்க. என்ன சார் இது புரியவே இல்லை, என்ன நடந்தது? இது ஒரு கான்ட்ராக்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்க. அந்த கான்ட்ராக்ட் அப்புறம் சப் கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. சப் கான்ட்ராக்ட் கொடுக்குற இடத்துல அந்த இடம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண இடத்துல இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாதவங்க அதை ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த பேப்பரில் அவங்க விளையாண்டுருக்காங்க. இதை நிச்சயமாக ஒரு டீச்சர் எந்த ஒரு டீச்சரும் இந்த தவறு செய்வதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, மாணவர்கள் சைடில் எழுதின மாணவர் யாருமே 2 பேஜை விட்டுட்டு மீது எல்லா பேஜையும் அடித்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி பல மாணவர்களுக்கு பேப்பரில் அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை விட இன்னொரு ஹேண்ட் ரைட்டிங் மாறி இருக்கு. இதெல்லாம் இது ஒரு புறம் இருக்க, இதை புறந்தள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உடனே அடுத்த அட்மிஷன், ஐஐடி அட்மிஷன்ஸ் இதெல்லாம் அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மிக வேதனைக்குரிய விஷயம். இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. இதை பற்றி இன்னும் பேப்பர் கொடுக்கல, ரீவேல்யூஷன் கொடுக்கல. அந்த பேப்பர் யாருக்கும் காப்பீஸ் நிறைய பேருக்கு வரல. ஒரு அடுத்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதை நீங்கள் ரோல் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் போர்டில் 75 இல்லைன்னா இந்த பையன் இந்த அட்மிஷன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஆமாம், நிறைய மாணவர்கள் அந்த மார்க் ஜேஇயில் நல்லா குவாலிஃபை ஆயிருக்காங்க, ஐஐடிக்கும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனால் போர்டில் 75 இல்லைன்னா அந்த மாணவர்கள் அப்படியே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இதில் என்ன ஒரு மிகச்சிறந்த வேடிக்கைன்னா இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரும் மற்ற ஐஐடி இவங்களையும் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஐஐடி மெட்ராஸ் டைரக்டராவது அட்லீஸ்ட் இந்த கவுன்சிலிங்கை போஸ்ட்போன் பண்ணுங்கள், இந்த கவுன்சிலிங்கை உடனே நடத்தாதீங்க. இந்த பிரச்சனை இருக்கிறப்ப இவர் தான் சேர்மன் ஆஃப் த கமிட்டி அப்படின்னா தென் உடனடியாக இது இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, இதை நீங்கள் உடனடியாக நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம மாண்புமிகு ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் அதை சொல்லியிருக்கலாம். அவரும் சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் இது என்ன ஸ்டேட்டஸ், என்ன ஏதுங்கிறது. அதாவது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த கல்வி நிறுவனங்களான ஐஐடி மாதிரி கல்வி நிறுவனங்களில் நாங்கள் இதை பண்ணலாமா, இப்படி போகிறதுனால சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன்
தனியாக ஒரு போட்டில் போயிட்டுருக்கு, ஹையர் எஜுகேஷன் தனியாக போட்டில் போயிட்டுருக்கு. இங்கே பிரச்சனை வந்தால் இங்கே ஹையர் எஜுகேஷனை ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது, அண்ட் ஸ்கூல் எஜுகேஷனை ஹெல்ப் பண்ண எனக்கு மாட்டேங்குது. புரியல சார். இப்போ மறுமதிப்பீடு அப்படின்றது வந்து நிறைய பசங்க எல்லாம் பாயிண்ட்ல மார்க்ல வந்து அட்மிஷன்லாம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். மறுமதிப்பீடுன்றது அவங்க உரிமையா இருக்கிறப்ப அதுல இவ்வளவு பெரிய குளறுபடிகள்லாம் நடந்துட்டு இருக்கப்ப அதை எப்படி கடந்து போக முடியுமா? மாணவர்களோட இல்லை, எதிர்காலம் அதை பற்றி யாரும் கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. இது எல்லாமே வந்து டேக்ஸ் பேயர் மணிலேருந்து தான் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனே ரன் ஆகுது. டேக்ஸ் பேயர் மணியை தாண்டி சிபிஎஸ்சி இந்த எக்ஸாமினேஷனுக்கும் தனியாக காசு வாங்குறாங்க. சிபிஎஸ்சி இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்பொழுது முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்னா, பேரலாக கையில் மேனுவல் கரெக்ஷன் வச்சிருக்கணும், இதையும் பேரலாக வச்சிருக்கணும். ஓகே. இது ரெண்டையும் வச்சு பார்த்துட்டு ஒப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து இதில் போகலாம் அப்படின்னு வந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன்கிற பேரில் நம்ம நிறைய குளறுபடிகள் எல்லாமே வந்து மறைமுகமாக மறைக்கப்படுகிறத வழிய வெளி தளத்தில் வந்து நிறைய பெற்றோர்கள் மாணவர்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை, என்னன்னு தெரியல, என் பிள்ளை படிக்கலன்னு சொல்லி இவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இதில் வந்து கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் ஆர் சிஸ்டமோட ஃபெயிலியரை நம்ம வெளியே வந்து காமிக்கிறது இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டர்னு சொல்லி நம்ம மாற்றிட்டு போயிடும். இதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய முறைகளில். கிட்டத்தட்ட சார் இப்போ இந்த இஷ்யூவையே பலருமே எப்படின்னா ஏதோ ஒரு சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு கிடையாது. இப்போ எல்லாரும் எப்படின்னா இப்போ ரயில்வே டிக்கெட் வந்து பண்டிகை நேரங்களில் வந்து அதிகமாக புக் பண்ண பார்ப்பாங்க, சர்வர் டவுன் அப்படின்னு பலரும் கடந்து போகிற தன்மை இருக்கிறப்ப இப்போ உங்களை போன்ற கல்வியாளர்கள் பேசுகிறீங்க, முக்கியமான ஆங்கில கட்டுரைகள் பார்க்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பிரளயமே இருக்கே. பயங்கரமாக இது வந்து எண்ணற்ற குழந்தைகள் இந்த ஆண்டு எழுதியது வந்து அவங்க வாழ்க்கையை தலைகீழ மாற்றிருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பேப்பர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் மாறிருக்கு. மெயின் ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட் அடிஷ்னல் ஷீட் வேற ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. நிறைய பேர் எழுதுனதை அடித்து வச்சுருக்காங்க, அது வேறு இங்கில் அடித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர் பண்ணக்கூடிய, அதாவது இந்த தொழில் வந்து ஆசிரியர் தான் டீச் பண்ணுறாங்க, அவங்க தான் கரெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த குழந்தைங்களை வந்து எந்த டீச்சருமே மனசார அந்த குழந்தைய வந்து தண்டிக்கணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அது எவாலுவேஷன் பேட்டர்னில் வேறு லொக்கேஷன் போகும்போது இது இந்த மாதிரி நடந்திருக்குன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் விடும்போது யாருக்கு விடுறீங்க? அவங்களுக்கும் கல்விக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? இல்லை யாரையாவது வச்சு ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுமா பேப்பர்? நீங்கள் சொல்கிறதுல எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்குது. இது வந்து ஒரு பென்சிலோ இல்லை பேனாவை எடுத்து இவங்க கிறுக்கி வைக்கிறது, அதை அடித்து வைக்கிறதுன்னா ஏதோ திட்டமிட்டு செஞ்ச மாதிரியும் நம்ம இது இல்லாட்டி இதெல்லாம் ஏன் என்ன வேணாலும் இருக்கலாம். இது ஏன்னா இது வந்து நீங்கள் வெளியே ஏதாவது நீங்கள் எதெல்லாம் வெளியே ஆன்லைனில் கான்ட்ராக்ட் பண்ணுறேன்னு போடுறீங்களோ, ஆன்லைனில் செய்த தவறுகள் வந்து வெளி உலகத்துக்கே தெரியாது. இது இந்த மாதிரி ஏதோ இந்த இடத்துல பேப்பர் நீங்கள் ரீவேல்யூஷன் கொஞ்சம் பேர் கேட்டு பேப்பர் வந்ததில் இது தெரியுது ஒழிய இன்னும் நிறைய பேருக்கு பேப்பர் வரல. ஏன்னா அவங்க ஸ்கேன் பண்ணதே கிழிச்சு ஸ்கேன் பண்ணி தான் திருப்பி அந்த பேப்பர் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. கேட்குறவங்களுக்கு அவங்களை கொண்டு எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அந்த பேப்பர் காப்பி அவங்களோட ஒரிஜினல் சோர்ஸ் இல்லைங்கிறதா இது தெரியுது. அப்போ பாதி பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், மீதி பேர் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த சிஸ்டமிக்கை வந்து இப்படி இந்த பிரச்சனைகள் இங்கே இந்த பக்கம் தனியாக பூதாகரமாக போயிட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் ஜோசா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி என்ஐடிக்கான அட்மிஷன் நீங்கள் ரன் பண்ணலாம்? இதை யாரும் தடுக்கலையா? யாரும் குரல் எழுப்பலையா? கல்வி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பரிட்சா கபார் ஜட்சா மன் கி பாத் இதெல்லாம் பேசும்பொழுது மாணவர்களோட இதை பற்றி கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து அவங்க நிச்சயமாக அவங்க அமைச்சரை கூப்பிட்டு இது என்ன எடுத்திருக்கீங்க, இது என்ன ப்ராசஸ் அப்படிங்க, ஏன் பிரச்சனை அப்படிங்கிறத இன்னும் நம்ம தீவிரமாக நம்ம வந்து உள்ள கவனிக்கல அப்படிங்கிறது. இல்லை வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இதை மறைக்க முயற்சிக்கிறாரா, இல்லை மக்களுக்கு இது வெளியே கொண்டு போகக்கூடாது, நாங்கள் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு. தவறுகள் நடக்கலாம், தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு இல்லை, தவறுகள் நடந்தால் தவறுகளுக்கான வழிகளை கண்டுபிடித்து ஆக்கப்பூர்வமாக இது குழந்தைகளோட எதிர்காலம் இந்திய நாட்டில். ஏன்னா இதை நான் இந்தியாவை வச்சு பார்க்கல, வெளிநாடுகள் நம்மளை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நாளைக்கு இந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய எந்த ப்ராசஸும் கரெக்டாக இருக்காதுன்னு திங்க் பண்ணாங்கன்னா நம்ம குழந்தைங்க வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான தடைகள் மாதிரி நான் இதை வந்து பார்க்குறேன். இப்போ இந்த மாணவர்களோட நிலை எல்லாம் என்ன சார்? இப்போ இன்னும் ஷார்ட் நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் மன அமைதி இழந்து இது படிக்கிற மேலே ஒரு ஆசையை விட்டு என் குழந்தை ஏதோ சும்மா ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி ஏதோ ஒன்று படித்தா போதும் அப்படின்னு இப்போவே நீங்கள் ஏற்கனவே இந்தியாவில் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 100 பேரில் 29 புள்ளி தான் வந்து உள்ளே படிக்கவே வரான் ப்ளஸ் டூக்கு அப்புறம். மீதி இருக்கிற 70 பேர் படிக்காமலே ட்ராப் அவுட் ஆகிறான். அப்படி இந்த 29% வர்றவனையும் நீங்கள் கஷ்டப்படுத்தும் போது இனிமேல் கல்வி மேலே மக்களுக்கான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் வருது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு சிபிஎஸ்சியிலிருந்து நீங்கள் எல்கேஜியிலிருந்து அவங்கள ஒரு குடும்பத்தோட கனவு, அது 10வது முடிச்சுட்டு அவன் பெரிய உயர்தரமான கல்வி நிறுவனங்களில் அதுக்கு சிபிஎஸ்சி அதுக்குன்னு தான் தேர்வெல்லாம் செஞ்சு
இவ்வளவு பெரிய அவங்க குளறுபடி. பண்ணிய செலவுகள் வந்து பாருங்களேன், 1வதுலேருந்து 12வது வரைக்கும் மினிமம் ஒரு 10லேருந்து 15 லட்சமா செலவழிப்பாங்க நகரங்கள்ல. அது சரி. ஈவன் சின்ன ஊர்கள்லையும் கூட அட்லீஸ்ட் பெரிய பெரிய நகரங்கள்ல 20 லட்சத்துக்கு மேலேயே போகுது. இன்னொன்று சார், நீங்கள் இப்போ செலவுன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு குடும்பம் தன்னோட ஒரு 70-80 விழுக்காடு சம்பாத்தியத்தை கல்விக்காக தான் செலவு பண்ணுறாங்க. இப்போ நல்லா படிக்கிற பசங்கள்லாம் ஒரு பெரிய கனவுகளோடு இருப்பாங்க. சின்ன வயசு, நல்லா படித்து நல்லா எழுதி, திறமை இல்லாமல் இருந்தால் சரி, நல்லா எழுதி அப்படி இல்லாமல் இப்படி ஒரு குளறுபடினா மனசை விட்டுருவாங்களே சார். இது திறமையில்லாத ஆட்கள் அவங்கள வந்து பேசிக்கலி இந்த பொறுப்பை எடுத்ததுனால வந்த பாதிப்பு தான் இது. அவங்களை பற்றிய கல்விக்கான புரிதல், அதாவது இதே ஒரு அமைச்சரோட குழந்தை, மாண்புமிகு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டியோட மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சாரோட குழந்தை எழுதி எந்த குழந்தைக்கு இது மாதிரி நேர்ந்திருந்தா அவர் இதை அப்படி லைட்டாக கிராஸ் பண்ணுவாங்கிறதா என்னோட கேள்வி. இப்போ இதுக்கு என்ன சார், இதுக்கு என்ன சொல்யூஷன்? என்ன இல்லை, இது ப்ராப்ளமே இன்னும் வெளியே டீப் ரூட்டாக தெரியல. மக்களுக்கு இதை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லை. ஒரு சில அரசியல் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து இப்போ அதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபைட்டும் வந்து அதனோட ஆழத்தை புரிந்து கொள்ள அளவுக்கு மக்களோட மனநிலை இல்லை. ஏன்னா இதில் மொத்தமாக பாதிக்கப்படுறது 18 லட்சம் குழந்தைங்க தான். இந்த 18 லட்சம் குழந்தைங்க இந்த வருஷம் +2 எழுதியிருக்குங்க. ஸோ இந்த குழந்தைங்க அவங்களோட பேப்பர் வந்து 1,44,000 பேப்பர். ஆக்சுவலாக வந்து திருத்த வந்து 96 லட்சம் ஆப்செட்லாம் சேர்த்து இவ்வளோ பேருக்கு தான் இந்த இதில் வந்து இதனோட தாக்கம் வந்து புரியுது. மீதி யாருக்கும் தெரியல. 18 லட்சம்னாலும் இப்போ நம்ம வீட்டு பிள்ளைன்னா அது ஒரு பிள்ளையா இருந்தாலும் நம்ம இறங்கில இருப்போம். இப்போ 18 இது வந்து நம்ம நாட்டோட எதிர்காலம், இந்திய நாட்டோட எதிர்கால சந்ததியினர் வரக்கூடியவங்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது ஒரு பெரிய தவறு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏவை அபாலிஷ் பண்ணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டியோட மினிஸ்டர் வந்து உடனே ஏன்னா ஒரு பதவி ஏற்கும் பொழுது நான் இந்திய மக்களுக்கு நான் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்து தான் வரீங்க. இந்த உறுதிமொழியிலேருந்து நீங்கள் விலகுறீங்கன்னா இதுக்கு வந்து ஆக்ஷனே கிடையாதா? அப்போ இந்திய நாட்டில் எதுவுமே நம்ம கேட்க முடியாதா? நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து கரப்ஷன் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் எஜுகேஷனில், அதுவும் குழந்தைகளோட எதிர்காலத்தில், அதுவும் லைஃப்பில் மதிப்பெண்கள் தான் மிக முக்கியம் அப்படின்னு வெறித்தனமாக படிக்கணும். இங்கே கட் ஆஃப்லாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 மார்க் இல்லைன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் அட்மிஷன்லாம் போக முடியாது. இதுமாதிரி மற்ற ஸ்டேட்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஐஐடிக்கு என்ஐடிக்கு போகிறவனே நிறைய மாணவர்கள் இப்போ 73 72 வச்சுட்டு அவங்களாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து, ஏன்னா அப்ளிகேஷன்லாம் ஐஐடி போட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில்அப் பண்ணால் எனக்கு போர்டில் 75னா கிடையாதுங்கிறாங்க. இதுக்கு ஐஐடியும் வாயை திறக்க மாட்டேங்குது. அவங்க பாட்டுக்கு கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு இந்த குழுவை வந்து விசாரிப்பதற்கு தலைமையே ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் அப்படிங்கிறப்ப வந்து மக்களை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லையா? மாணவர்களை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. இதை ஏதாவது இதுக்கு தீர்வு, இவங்களுக்கான ஒரு நியாயம்ன்றது நம்ம கேட்பது அவர்களுக்கு அந்த நியாயம், அதாவது மறுமதிப்பீடெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க. அதை நீட்ல ஒரு லீக்னா நீங்க தள்ளி வைக்கிறீங்கல்ல, ஏன் இந்த கரெக்ஷனை திருப்பி டீச்சர்ஸை வச்சு நீங்க கரெக்ட் பண்ணலாமே? ஓகே, எல்லா பேப்பரையும் நீங்க வாங்கி ரீகலெக்ட் பண்ணி இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேப்பர் ஸ்கேனிங் சென்டர்ல கண்ணாபின்னான்னு போயிருக்கு. அதனாலதான் பாதி பேருக்கு இன்னும் பேப்பரே வரல. ஓகே, நீங்கள் பேப்பரை திருப்பி ரீகலெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் உண்மையிலேயே சின்சியராக பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட மனசாட்சிக்கு உங்களுக்கு இது வந்து உண்மை, நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் பேப்பரை ரீகலெக்ட் பண்ணி அதே எவாலுவேஷன் சென்டரில் டீச்சரை வச்சு திருத்துங்க. அந்த பேப்பரை டீச்சர் பார்க்க சொல்லுங்கள். அந்த டீச்சர்ஸ் ஏன்னா நீட்டும் லேட் ஆகிடுச்சு இல்லையா? ஆமாம். அப்போ இதுவும் நம்ம லேட் பண்ணலாம் இல்லையா? எத்தனையோ குழந்தைங்களோட எதிர்காலம் இல்லையா? அட்லீஸ்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து எங்களால் முழு பேப்பரையும் பண்ண முடியாது, யாருக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் இருக்கோ அவங்க மட்டும் நீங்கள் கொடுங்க, அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் திருத்துங்க. அந்த எந்த வாய்ப்புமே கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த பேப்பரை வாங்கி என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கூல்லலாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூலில் சொல்லி வச்சுட்டாங்க, உங்கள் பிரச்சனைகள் நிறையா இருந்தாலும் ஸ்கூலில் இதை பெரிதாக்காதீங்க அப்படின்னு. நிறைய மற்ற மாநிலங்களில் உள்ள பள்ளிகள்லாம் இதெல்லாம் வந்து இவ்வளோதான் மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை துரத்துறாங்க. அப்படி ஒரு நெருக்கடி அந்த சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றது இல்லை, ஆனால் அந்த தப்பை மறைப்பதற்கான எல்லா விஷயங்களும் இதில் வந்து அதில் திட்டமிடல் நல்லா இருக்கு. ஆனா அந்த பேப்பர் கரெக்ஷன்லயோ, அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்திலயோ, அந்த குழந்தைங்க நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனசாட்சிக்கு அவங்க வந்து பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நம்ம இந்தியா நீங்க சொன்ன மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இங்க எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் கிடைக்கல, ரொம்ப சிரமப்பட்டு முதல் தலைமுறையா படிக்க வந்தவங்க, எந்த வசதியும் இல்லாம படிக்க வந்தவங்க, அப்படி ஒரு சூழல் இருக்கு. நம்ம உயர்கல்விக்கு போகணும், நல்லா படிக்கணும், நம்ம நிறைய உதாரணங்கள்லாம் காமிக்கிறோம். ஆனால் நிலைமை என்னன்னா, மதிப்பிடுதல் எக்ஸாம் நடத்துறதுலயே சிக்கல் இருக்கு, விண்ணப்பிக்கிறதுல சிக்கல் இருக்கு, மறுக்கூட்டல்ல சிக்கல் இருக்கு, எல்லா டெக்னாலஜி வந்தும் குழப்பம் தான் அதிகமாக. டெக்னாலஜி தான் நிறைய இன்னைக்கு டிஸ்ட்ரப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷனுக்கு ஆன்லைன் லைவ் ஃபோட்டோ கேட்குறாங்க. இது எதுக்கு லைவ் ஃபோட்டோ?
பையனுக்கு நீங்களே ஒரு ஆதார் ஐடியை வந்து பெர்மனெண்ட் ஐடியை கொடுத்துருங்க, ஸ்கூல் வழியே கொடுங்க, அந்த ஐடி கார்டை கொண்டு வர சொல்லுங்கள், அதில் மேனிப்புலேஷன் வாய்ப்பு இல்லை. அப்போ என்னன்னா நீங்கள் சவுத்தில் மேனிப்புலேஷன் பண்ண மாட்டா, நார்த்தில் மேனிப்புலேஷன் பண்ணுவாங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபோட்டோ கேட்குறீங்க. நீங்கள் இந்த நீட்டுக்கு இவ்வளோ போலீஸை போட்டு இவ்வளோ பாதுகாப்புன்னு சொல்லி பயமுறுத்துறதை விட ஹாலில் 4 இன்விஜிலேட்டர் போட்டலாமே, பையன் திரும்பி பார்த்தாலே பிடிச்சிடலாமே. இதை விட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் காம்ப்ளெக்சிட்டியை கொண்டு வர முடியுமோ, அந்த 17 வயசு குழந்தை எவ்வளோ பயமுறுத்த முடியுமோ இவ்வளோ பயமுறுத்திட்டு அங்கே பேப்பர் லீக்குக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வர்றீங்க. நீங்கள் உங்கள் சைடு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாமல் நீங்கள் இந்த பக்கம் வந்து நிறைய அவங்களுக்கு பன்முக வகையில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். இந்த சிக்கல் எப்படி சார், இதை எப்படி இப்போ நீங்கள் சொல்கிறப்ப தான் என்னோட பூதாகரம் இல்லை, இது பேரண்டாக யோசிக்கிறப்ப ரொம்ப வலி இருக்கும். நான் இப்போ யாருமே சிபிஎஸ்சி பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்க, படிக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வகையிலையும் நம்ம பார்க்கும்பொழுது எல்லா வகையிலையும் சிபிஎஸ்சி வந்து இது வந்து இந்தியா மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் வந்து லா அண்ட் ஆர்டர் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பீகார்லையும் யூபிலையும் என்ன வேணாலும் பண்ணிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம், நீங்கள் சவுத்தில் வந்து நீங்கள் பண்ண முடியாது. அப்போ இந்தியா முழுவதும் ஒரு யூனிஃபார்ம் லா அண்ட் ஆர்டர் கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து, ஏன்னா இது வந்து எல்லாமே மணி இன்வால்வ்டு, நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் அட்மிஷன் இன்வால்வ்டு, யூபிஎஸ்சி மாதிரி கிடையாது, ஒரு வேலை மாதிரி கிடையாது. வேலைகள்லையும் நீங்கள் எனாமஸ் குளறுபடிகள் இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் போகும்போது, ரயில்வேலையும் போகும்போது ஒரு சின்ன சின்ன குக்கிராமத்தில் கூட நம்ம மக்கள் யாரையும் பார்க்க முடியாது. சவுத் இந்தியன்ஸை நீங்கள் நிறைய பார்க்க முடியாது, மெஜாரிட்டி நார்த் இந்தியன்ஸ். அவங்க அதுலேயும் இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஏற்பாடுகள் பண்ணி வர்றதுக்கு வந்து திட்டமிட்டு வர்றாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு செக் பாயிண்ட் வைக்கணுமே. நீங்கள் ஒரு இன்டர்வியூ வைக்கணும். இன்றைக்கி கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழே தெரியாத தமிழில் எழுதி மார்க் வாங்கி உள்ளே வந்துடுறாரு. இது மாதிரி நிறைய இடங்களில் குளறுபடிகள், ரயில்வே எக்ஸாம், ஏர்போர்ட்டில் நீங்கள் சிஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்கல. நம்ம இதை வந்து நம்ம இதை எளிதாக கடந்து போகிறோங்கிறது வந்து அரசியல் கட்சிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் வந்து என்னோட மாநிலத்து மக்கள் நல்லா இருக்கணுங்கிற வந்து இன்னும் சவுத் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிறயோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம இத்தனை எம்பிக்கள் வச்சுருக்கோம், இத்தனை பேர் வச்சுருக்கோம், இவங்க ஏன் போய் பாராளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு குரல் எழுப்ப மாட்டேங்கிறாங்க? அரசியலுக்கு தாண்டி வருங்கால சந்ததியினர் முக்கியம் அப்படின்னு திங்க் பண்ணலை அப்படின்னா இந்த நாடு வளர்ச்சி பெறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை பார்க்கக்கூடிய நேயர்களோ அரசியல்வாதிகளோ பாலிசி மேக்கரோ ரொம்ப தீவிரமாக யோசிக்க வேண்டிய இல்லை. இது நீங்கள் புஷ் பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஏன் இதை வந்து நிறைய பூதாகரமாக நீங்கள் தானே பேசணும்? இது ஒரு நடந்திருக்கு, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய வந்து இந்த பிரச்சனைகளை வந்து மக்கள்கிட்ட போய் எடுத்து மக்கள்கிட்ட என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்து, இது குழந்தைங்களோட எதிர்காலம், தயவுசெய்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையாக சேர்ந்து ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர்ட்டையோ பிரசிடென்ட்டையோ இதை வந்து புஷ் பண்ணக்கூடாது? இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டின் நலன் கருதி பண்ண வேண்டிய விஷயங்கள். நீங்கள் எல்லாரும் கான்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் வந்து நாங்கள் பயங்கரமாக இந்தியாவில் நாங்கள் இதான் பண்ண போகிறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து தான் வரீங்க. அப்போ உறுதிமொழியிலேருந்து நீங்கள் போகிறது உங்களுக்கு போதிய கல்வி மேலே இல்லை நீங்கள் பண்ணுற ப்ராமிஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஐயப்பாடு தான் எங்களுக்கு வருது. இப்போ இந்த எக்ஸாம், இந்த ரீவேல்யூவேஷன், இந்த எவாலுவேஷன் ப்ராசஸே லாஸ்ட் மினிட்ல மாற்றிய போதே நீங்கள்லாம் உங்களை போன்ற கல்வியாளர்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு, எதற்காக இந்த சடனாக இந்த இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இனி வரும் நாட்களில் நம்ம எதை நோக்கி நகரணும், என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்க? எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபீல்டில் சம்பந்தம் இல்லாத ஆட்கள்கிட்ட இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா அவர் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து சிபிஎஸ்சியோட டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய பேர் 1 கோடி பேப்பர் திருத்ததுக்கு நான் 30 பேர் வச்சு கால் சென்டர் வச்சு மேனேஜ் பண்ணுறேங்கிறார். அப்போவே அவங்க பிளானிங் சரியில்லைன்னு தெரியுது. ஓகே, அந்த டெமோலேயே நிறைய பாதி வந்து ஒர்க் பண்ணல. டெல்லியில் அவருக்கு தெரிஞ்ச பிரின்ஸிபலை கூப்பிட்டு டெல்லியிலே டிசைட் பண்ணுறாரு. டெல்லி வந்து சிபிஎஸ்சி டிசைட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடத்துல அவங்க எதுவுமே கேட்கல. திடீர்னு நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், நாங்கள் பண்ணிக்குவோம் அப்படின்னா இது மற்ற விஷயங்கள் கிடையாது. குழந்தைகளோட எதிர்காலம், அந்த குடும்பங்களோட எதிர்காலம், அந்த குடும்பங்கள் இதற்காக எத்தனையோ கஷ்டப்படு. ஏன்னா அந்த குடும்பத்தில் அந்த பெற்றோர்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத நம்ம யாரும் பார்க்குறது. அந்த குடும்பங்கள் எத்தனையோ சாக்ரிஃபைசஸ் அது வந்து அளவிடவே முடியாது. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இது கத்தியை காமிச்சு கூட பணம் வாங்கலாம். கல்விங்கிற பேரில் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வஞ்சகம் பண்ணோம்னா இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. நீதிமன்றத்திற்கு எடுத்துகிட்டு போகிறது ஏதாவது தீர்வு? இல்லை, நீதிமன்றங்கள் வரதுக்குள்ளேயே காலம் கலந்து போயிடுது இல்லையா? அடுத்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி இதை அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் தான் இதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் இந்த கமிட்டிக்கு ரிஃபார்ம்ஸ் பண்ணுறீங்க. அவராது சொல்லலாமே இல்லையா, இந்த குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படுது? அட்லீஸ்ட் வாங்கியிருக்கலாம். சிபிஎஸ்சிலேருந்து எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி ரீவேல்யூஷன் கேட்டிருக்காங்க, என்ன
பண்ணியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்க. அப்போ நம்ம யாருமே கல்வியை பற்றி இது இல்லை, அரசியல் சில கட்சிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம நாட்டையே அடகு வைக்கணுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த மாணவர்கள்லாம் என்ன சார், ஏதாவது உங்களுக்கு மாணவர்கள் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. அவங்க வந்து மனம் நொந்து போயிருக்காங்க. அவங்க எங்களை பற்றி எதுவுமே ஐடென்டிட்டி வேணாங்கிறாங்க. இதுதான் வந்து எதுவுமே சொல்ல வேண்டாங்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்களும் பாவம், அடுத்து என் குழந்தை திருப்பி எழுதினாலும் இதே மாதிரி ஆகுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள பழி வாங்குவாங்களோ. ஏன்னா இப்போவே அது இந்த ஒரு பையன் லீக் பண்ணதை வெளியே கொண்டு வந்ததுக்கே அந்த குடும்பங்கள் எத்தனையோ நீங்கள் வந்து அவங்க மேலே நீங்கள் வந்து நிறைய காழ்ப்புணர்ச்சி பண்ணுறீங்க, நிறைய குழந்தைங்க மேலே ப்ளேம் பண்ணுறீங்க. தவறுகள் ஏற்படலாம் வேண்டான்னு சொல்ல, தவறுகளுக்கான வழிமுறைகளை கண்டு அதை நிவர்த்தி செய்து அடுத்து நான் கரெக்டாக சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு வரலைன்னா நம்ம கவர்னன்ஸில் ஃபெயில் ஆகிறவங்களுக்கு தான் இதில் கிளியராக தெரியும். இன்னொன்று, அந்த துறை சார் நிபுணர்களிடம் கொடுக்காம இருக்கிறது, அவங்க சம்மந்தப்படாமல் இருக்கிறதுன்றது ஒன்று. இன்னொன்று, இந்த தேர்ட் பார்ட்டி அந்த ஏஜென்சின்றதே ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஒழுங்காக போயிட்டுருக்கு. இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஏன் வந்து சேஞ்ச் கொண்டு வரதுக்கு என்ன ரீசன் சொல்லணும்? நீங்கள் வந்து அவங்க சொல்கிற எந்த ரீசனுமே ஏற்புடையதில்லை. இப்போ நீங்கள் இந்த லாஸை வந்து அந்த பழைய சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த லாஸ் வந்து இட் இஸ் இர்ரெப்பரபிள் லாஸ். நீங்கள் நிவர்த்தியே செய்ய முடியாத லாஸ். பட் அதுக்கு அந்த சிஸ்டமே பரவாயில்லையே. நீங்கள் நான் டிரான்ஸ்போர்ட்டில் சேவ் பண்ணுறேன், நான் பிரிண்டிங் இந்த இது வந்து கொரியரில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ நீங்கள் இந்த நீட்டுக்கெலாம் இப்போ வந்து நீங்கள் டெலிகிராமை ஸ்டாப் பண்ணுறீங்க, ஃப்ளைட்டில் அனுப்புகிறோங்கிறீங்க. இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. நீங்கள் கடைசியில் எங்கே என்டிஏ என்ன பண்ணுது, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதே ஒரு கோச்சிங் கிளாஸில் தான் கொடுக்குது. இல்லை ஒரு பியூட்டி பார்லர் ஏஜென்ட் வந்து மகாராஷ்டிராவில் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு என்டிஏ தாழ்ந்து போயிருக்கு. ஏன்னா எத்தனையோ டீச்சர்ஸ் வந்து டெல்லியில் இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க, மெட்ரோஸில் இருக்காங்க, ஐஐடியிலே உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஷியல் டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் சென்டரில் போய் நீங்கள் பேப்பரை செட் பண்ண கொடுக்குறீங்கன்னா உங்கள் ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது? என்டிஏவை அபாலிஷ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாத வரைக்கும் இந்தியா வந்து அடுத்த லெவலில் போகுமா அப்படிங்கிறது ஒரு இந்தியா விட்டுருங்க. நம்மளை பற்றிய குறைகள்லாம் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் அந்த டாக்டர்ஸ் தான் யூகேலேருந்து எழுதுறாங்க. நமக்கு அந்த தகவல்கள் தெரியுறதில்ல. நம்ம நாட்டை பற்றி வெளியே மற்ற நாடு, நம்ம நாட்டில் படித்து போன முன்னாள் மருத்துவர்கள்லாம் அந்த அளவுக்கு நம்மளை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். நிச்சயமாக இது ஒரு முக்கியமான இஷ்யூ. சில பத்திரிகைகளில் எழுதிட்டு இருந்தாங்க, ஒரு கல்வியாளராக இந்த பிரச்சனை பேசு பொருளாக மாறணுன்றது தான் உங்களோட நேர்காணல் தேவைப்பட்டது. உங்களோட இந்த துறை சார்ந்த அனுபவம் கொண்டு விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.